ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல துவான்ஷு ஷியன் ரெண்டு பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. கரெக்டா அதே நேரத்துல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது இந்த இடத்துல துவான்ஷுவோட கண்ட்ரோல்ங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுது. கிட்டத்தட்ட எல்லா பொறுப்புமே ஷியன் கண்ட்ரோலுக்கு போற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வருது. இத பார்த்துட்டு துவான்ஷுவோட ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. துவான்ஷு ஆனா மனசுக்குள்ள கோவத்தை அடக்கி வச்சுட்டு கூலா தான் இருக்கான். மார்ஷல் இங்க வர போறாருங்கிறதால அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்கிறதால ஃபுல் கண்ட்ரோலையும் உங்க கையில எடுத்துக்கிறீங்க. சரி ஓகே, ஆனா எங்களை இங்க டம்மி பண்ணிட்டு மார்ஷலோட படையை கொண்டு வந்து இங்க நிறுத்தினீங்கன்னா இங்க திடீர்னு ஆபத்து வந்ததுன்னா எங்களால காப்பாத்த முடியாதுன்னு துவான்ஷு சொல்றான். பாத்துக்கலான்னு ஷியன் சொல்லிட்டு இருக்கான். துவான்ஷு அங்க இருந்து கோவத்தோட வெளியே வந்துட்டு இருக்க. இதுக்கு எதுக்கு ஓகே சொன்னீங்க, ஓகேவே சொல்லிருக்க கூடாதுன்னு மத்தவங்க எல்லாம் கத்துறாங்க. பாத்துக்கலாம் வாங்க, இப்ப என்ன பண்ண முடியும், அவங்க கிட்ட சண்டைக்கு போக முடியுமான்னு துவான்ஷு அங்க இருந்து கிளம்புறான். இங்க மறுபடியும் இந்த ஷியனோட படைங்கெல்லாம் சேர்ந்துட்டு அரிசி எல்லாம் குடுக்குறாங்க. சின்னு பாக்குறான், எனக்கு இந்த ஆளு பிடிக்கலதான், இருந்தாலும் நம்மளும் சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு அவனும் ஓடி போய் கியூல நின்னுட்டு அரிசி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் திருப்பி வரும்போது அப்படியே சிமி மாதிரியே பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு, மேக்கப் எல்லாம் அப்படியே சிமி மாதிரியே இருக்கு. ரூம்குள்ள இருந்து வெளியே போறா. சிமியக்கா வெளியே போறாங்களான்னு கேட்டுட்டு நேரா உள்ள ஓடி போய் பாக்குறான். சிமி உள்ளதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. துவான்ஷு கூட பேசிட்டு இருக்கா. ஏய் இங்க வாடா, உன் அக்காவை இன்னைக்கு நைட் நான் விருந்துக்கு கூப்பிட்டிருக்கேன், அந்த விருந்துல நீயும் வந்து கலந்துக்கோ, நம்ம வின் பண்றோம்ல அதுக்காக வீரர்களுக்கான விருந்துன்னு சொல்ல. ஓகேனா நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா சின்னவும் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு உன் கூட அந்த மாதிரி வந்து தளபதியா மாறணுமா, டேய் நீ ரெடியா இருந்தா அவன் கூட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சிமி சொல்றா. ஆனா அண்ணா கூட போய் நான் சேர்ந்தா உங்களை விட்டு பிரியணும், நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன், எப்போதுமே உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். பிரிய மாட்டியா, என்னைக்கா இருந்தாலும் என்னை விட்டு நீ போய் தான் ஆகணும், இப்பயே போய் பிராக்டிஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சிமி சொல்ல. என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல, எனக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லைன்னு அழுதுட்டு சின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறான். துவான்ஷு பாக்குறான். சின்ன பையன் கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசினா என்ன, எதனால இவ்வளவு ஹார்ஷா பேசுறேன்னு கேட்க, நான் உண்மையதான் சொன்னேன், அவன் கூட எப்பவுமே இருக்க முடியாது, யாருமே யார் கூடயும் இருந்துட்டே இருக்க முடியாது, உன் லைஃப் ரொம்ப சின்னதுங்கிறதால உனக்கு அதெல்லாம் ஈஸியா இருக்கலாம், ஆனா என்னால முடியாது. அவங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்குக்காக அவனை பத்திரமா பாத்துட்டு இருக்கேன். அவன் ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இங்க இருந்து கிளம்பிடுவேன். அதே மாதிரி உன்கிட்ட இருக்க வேலை முடிஞ்சதும் உன்கிட்ட இருந்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு சிமி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. துவான்ஷுக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. இன்னைக்கு வீரர்களுக்கு எல்லாம் விருந்து நடக்குது, ஆளாளுக்கு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுட்டே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எக்கச்சக்கமா மீட் வந்திருக்கு. இதுல நம்ம சிமிக்கு சின்னுக்குலாம் ஸ்பெஷலா குட்டியா பிளேட் போட்டு முன்னாடி வச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும் போது சிமி அதை பாத்துட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவளுக்கு போர் அடிக்குது போல. அவ கண்ணு ஃபுல்லா துவான்ஷு மேலேயே இருக்கு. அவனை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து கிளம்பி வெளியே போறா. நான் அக்கா வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சின்ன மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். எப்போதுமே சாப்பிடவே மாட்டாங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. வெளியே எல்லாரும் மாறி மாறி குடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம துவான்ஷுவோட அசிஸ்டன்ட் பையன் இருப்பான்ல, நான் உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு அந்த பொண்ணு கிட்ட ஆரம்பிக்கிறான் காதல சொல்லான்ட்டு. ஓ என்ன சொல்லணும், இன்னொரு கப்பு குடிக்கணுமா, சரி குடிக்கலாம் வாடான்னு சொல்லிட்டு அவ அடுத்த கப் எடுக்க, அது குடிச்சதும் அங்கேயே மாட்டை ஐப்பொத்துன்னு விழுந்துடுறான். துவான்ஷு பாக்குறான். சிமி இந்த இடத்துல இல்லன்னு அவனுக்கு தெரியுது. அவளை தேடிட்டு நேரா அவ இருக்கிற ரூம்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். சிமி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவ கிட்ட, ஏன் இங்க ஓடி வந்துட்ட, ரொம்ப நேரம் உட்கார்ந்தது தையல் பிரிஞ்சிருச்சு போல சிமி, எனக்கு காயத்துக்கு மருந்து போட்டு விடுறியா அப்படின்னு துவான்ஷு கேக்குறான். கொஞ்சமும் அடங்க மாட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. சிமி பேசாம என்னோட தொடுற சென்ஸ் இருக்குல்ல, அத இந்த தடவை நீ எடுத்துக்கோ, எனக்கு வலி கம்மியா இருக்கும்ல, வலிக்கவே வலிக்காது இல்லன்னு சொல்லிட்டு துவான்ஷு ஐடியா கொடுக்குறான். அதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. இல்ல நீ பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு, சிமி நான் ஒண்ணு சொல்லவா, எனக்கு உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எப்பவுமே வாங்க போங்கன்னு மரியாதையா கூப்பிடுவான், இப்பெல்லாம் வா போன்னு கூப்பிட்டு இருக்கான். ஒழுங்கா பாத்து பேசு, உன்னோட 400 வயசு எனக்கு கூட, அதுக்கு மரியாதை கொடுத்து பேசுன்னு சிமி சொல்லிருக்கா. அதெல்லாம் முடியாது சிமி, சென்ஸ் எடுத்துக்கலாமா, எனக்கு வலிக்குது இப்போ அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நான் சென்ஸ் எடுக்கும் போது உன்னை நான் பேர் சொல்லி ரொம்ப மரியாதையா உரிமையா கூப்பிடுவேன். அதே மாதிரி உன்னை பத்தின விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ரீவீல் பண்ணணும் அப்படின்னு துவான்ஷு சொல்லிருக்கான். உன் சென்ஸை கொடுக்கறதுக்கு நீ எவ்வளவு வேல்யூபிளான கிஃப்டா வேணா என்கிட்ட கேட்கலாம், உயிரை காப்பாத்துற மாதிரி, அதை விட்டுட்டு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேக்குற அப்படின்னு சிமி கேட்டுட்டு இருக்கா. எனக்கு வேற எதுவும் வேண்டாம், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒரு தடவையும் சொல்லணும், புரியுதா, சரி வா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் தொடுற சென்ஸ் எடுக்கிறத ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் 10 நாளைக்கு கொஞ்சமா பாத்துட்டே இருக்கான். துவான்ஷு ஏதோ மேஜிக் மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கேன்னு பாக்கும் போதே சிமிக்கு தொடுற சென்ஸ் வந்துருது. அவளாலே நம்ப முடியல. கைனா இப்படிதான் ஃபீல் ஆகுமா அப்படின்னு ஷாக் ஆகுறவ வேகமா துவான்ஷு மேல பாஞ்சிடுறா. அவன் முகத்தை தொட்டு பாத்துட்டு இருக்கா, கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கா. ஹை மூச்சு காத்து மூக்குல இருந்து வருது, உன் ஸ்கின்னு இப்படிதான் இருக்குமா, இதய துடிப்புன்னு சொல்லிட்டு நெஞ்சு மேல போய் கவுந்துக்கிறா.
துவான்ஷு அவளையே அமைதியா பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்ப எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல. எல்லா சென்ஸுமே தொடுற சென்ஸ் எல்லாம் போயிடுது. கொஞ்ச நேரம் பாத்துட்டே இருக்கவ எனக்கு கடி, என் கையை பிடிச்சு கடின்னு சொல்லிட்டு சிமி சொல்லிட்டு இருக்கா. கடிக்கிற சென்ஸ நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு. துவான்ஷு கையை தள்ளி விட்டுட்டு அவளை கட்டி பிடிச்சு கழுத்தை பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேருமே கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுறாங்க. சிமி பாத்துட்டு இருக்கா. கடிக்கிறது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. துவான்ஷு அவளை பாத்துட்டு, என்னைக்காவது ஒரு நாள் நீ வாழ்ந்திருக்கியா? என்னோட 400 வயசு பெரியவன் சொல்ற, ஒரு வருஷமாவது உருப்படியா வாழ்ந்திருப்பியா அப்படின்னு கேட்டுட்டு அவளை பார்த்து பாவப்பட்டுட்டு இருக்கான். சிமி கோவமாயிட்டு அவனை அடிக்கலான்னு கையில பவர் எடுக்கிறதுக்கு போறா. சிமி கையில எப்பெல்லாம் அவளுக்கு சென்ஸ் இருக்கோ அப்ப அவ பாடியில சுத்தமா பவரே இருக்காது போல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளே ரியலைஸ் பண்றா. துவான்ஷுக்கு தெரிஞ்சுட்டு, அப்போ நீ என்னோட இப்போ பவர் கம்மியான்னு சொல்லிட்டு வேகமா அவளை கீழே போட்டு சாச்சிட்டு இருக்கான். சிமி பாத்தியா, என்னை விட வீக் ஆயிட்டேன்னு சொல்ல, இங்க பாரு, எனக்கு மட்டும் 10 நாள்ல தான் இது நீடிக்கும், அப்புறம் பவர் வந்துச்சு, நீ முன்னாடி உயிரோடயே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப 10 நாள் நான் ஹாப்பியா வாழணும்னு சொல்லிட்டு அவளுக்கு கிச்சு கிச்சு மூட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ நீ என்ன பண்ணன்னு சிமி கேட்க, இதுக்கு பேதான் டிக்கிள் பண்றதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான பாடி சிமி, இப்ப நீ மாட்டின பாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிச்சு கிச்சு மூட்ட ஆரம்பிக்க அவ பாட்டுக்கு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. நீ இன்னும் 10 நாள்ல என் கையால சாக்க போறது உறுதிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவனுக்கு திருப்பி வயிறுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. சிமி சுத்தமா வலிக்கல, இந்த மாதிரிதான் நீ வாழ்ந்துட்டு இருக்கியா, நீ ரொம்ப ஸ்பெஷலான ஆளு சிமி, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ ரொம்ப வீக்கான பாடி, ஓகேவா, நீ மனுஷங்கிறதால சோ நீ என்ன பண்ற, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க, இதுக்கும் மேல கொஞ்சம் கூட ஜாக்கிரதையா இருந்துராதன்னு சொல்லிட்டு சிமி சொல்ல ஆரம்பிக்கிறா. சரி சிமி, எனக்கு ஒன்னும் பயம்லாம் இல்ல, நீ கவலைப்படாதன்னு துவான்ஷு சொல்றான். துவான்ஷு அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறான். அவன் கையவே அவனால ஃபீல் பண்ண முடியல. உடம்புலதான் நம்ம இருக்கோமான்னு சொல்லிட்டு காலைல எந்திரிச்சதுமே டவுட் வருது. ஓ, நான் மறந்துட்டான்ல, வெளியே என்ன சத்தமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். வெளியே யார் வந்திருப்பான்னு கேட்டு சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. துவான்ஷு எந்திரிக்கிறான். கால் தரையில படுதான்னு தெரியல, பெட்ஷீட்டை பிடிக்கிறோமான்னு தெரியல, வேகமா இழுக்கிறேன்னு பெட்ஷீட்டை பிச்சே விட்டுடுறான். அந்த அளவுக்கு சென்ஸே அவனுக்கு சுத்தமா இல்ல. என்னடா இது, பறக்குறனா மிதக்குறனான்னு தெரியல, கால் தரையில படுறதே தெரியலையேன்னு கதவை கூட தாப்பால திறக்க முடியாம உடைச்சிட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா நேத்து பெரிய எலியா வந்திருக்கும் போல, எல்லாத்தையும் உடைச்சு போட்டிருக்குங்க, இடமே கந்தர கோலமா கிடக்குன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது சிமியோட வேலை நல்லாவே துவான்ஷுக்கு தெரியுது. நடக்க முடியாம தத்தி தத்தி நடந்து சிமி இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். சிமி ஒரு குட்டி முயல கையில பிடிச்சு உட்காந்துட்டு அதை தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கா. செம்மையா இருக்குடா, முயல் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாரு, மனுஷ உலகத்துல டைம் ஏன் இவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு இப்பதான் புரியுது, ஒன்னும் ஸ்பெஷல் ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. முகம்லாம் அழுக்கா இருக்கு பாரு, தொடச்சுக்கோ, நான் உன்னை மார்க்கெட் கூட்டு போறேன்னு துவான்ஷு சொல்றான். போயிட்டு அங்க இருக்கிற பழத்தை நசுக்கி பாக்குறது, அங்க இருக்கிற காயெல்லாம் உடைச்சு பாக்குறதுன்ட்டு என்னென்ன வேலை அட்டூழியம் பண்ண முடியுமோ சிமி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. துவான்ஷுக்கு இன்னும் நடக்க பழகல சென்ஸே இல்லாம அங்கங்க போய் அடுத்தவங்க மேல விழுறது, சாஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணி ஒரு வழியா அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். சிமி எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பாத்துட்டு நசுக்கி உடைச்சிட்டு வாங்காமலே போயிட்டு இருக்கா. பின்னாடி வர துவான்ஷு அதுக்கு காசு கொடுத்துட்டே வரான். நகை கடைக்கு போறவ அங்க இருக்கிற ஜேடெல்லாம் கூட உடைச்சு வைக்கிறா. துவான்ஷு பாக்குறான், அநியாயம் பண்றாளேன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். இவன் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே இவன் போயிட்டு இருக்க. சிமி திடீர்னு அந்த இடத்துல ஒரு குட்டியா ஒரு விசிறி ஒண்ண வாங்கிட்டு சுத்தி சுத்தி வந்து பறந்துட்டு இருக்கா. இப்படிதான் லைஃப் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க போலன்னு துவான்ஷு நினைக்கிறான். கீழே விழுற மாதிரி அவ போக அவளை கரெக்டா போய் தாங்கி பிடிச்சிடுறான். சிமி ரொம்ப பண்ணாத, அடிபட்டுற போகுதுன்னு சொல்லிட்டு அவளையே திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மார்ஷல்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராருன்னு சொன்னாங்கல்ல, மார்ஷல் அங்க வந்துடுறாரு. அங்க போய் நம்ம துவான்ஷுவோட டீம், துவான்ஷுக்கு உடம்பு முடியல சோ வரவேற்கிறதுக்கு நாங்க வந்திருக்கோம்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஷியன் வரவேற்கிறான். ஷியனுக்கு தான் அவர் பயங்கரமா சப்போர்ட் போல, அவன்கிட்ட மட்டும் நல்லபடியா பேசுறாரு. சரி ஓகே, கேம்புக்கு போலான்னு சொல்லிடுறாரு. அவர் அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா துவான்ஷு பாக்குறதுக்கு வரான். பரவாயில்லையே, நீ போட்டிருக்க கவசம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. துவான்ஷு பாக்குறான், ரொம்ப இன்ஜூர்ட் ஆயிடுச்சு எனக்கு, அதனாலதான் உடனே எங்களை பாக்க வர முடியல, நீங்க ரொம்ப லாங் ட்ரிப் வந்திருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த மார்ஷல் பாத்துட்டு, நான் சொல்ற இடத்துக்கு போற இடத்து இப்ப நீ போகணும், நீங்க போய் தனியா தங்கிட்டுன்னு சொல்ல, துவான்ஷு பாக்குறான். இல்ல, நான் சொல்றது கேளுங்க, அந்த பக்கம் போ வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவர் கேக்குற மாதிரி இல்ல. என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த கவசம் ஒரு ஸ்பெஷலான மெட்டீரியலால பண்ணது, இங்க பாருங்க, இந்த கத்தி கூட அதை கிளிக்காது அப்படின்னு துவான்ஷு ட்ரையல் பண்ணி காட்டிட்டு இருக்கான். நீங்க சொல்ற ஊருக்கு இப்போதைக்கு போறது கரெக்டா இருக்காதுன்னு சொல்றான். ஆனா மார்ஷல் அதை கேக்குற மாதிரி இல்ல. உன் கூட ஏதோ ஒரு பொண்ணு இருந்தாலாம், வானிலையை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவாளாம், அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாளா அப்படின்னு கேட்க, துவான்ஷு எடுத்தடுப்புலயே முடியாதுன்னு சொல்லிடுறான். யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படின்னு. எவ்வளவு தைரியம் தான் இப்படி சொல்லுவ, அந்த பொண்ணு எங்க, அவளை எங்கிட்ட கூட்டு வாங்கன்னு சொல்ல, சிமி உள்ள போயிட்டு இருக்கிற துணியெல்லாம் தொட்டு பாத்துட்டு இருக்கா. ஃபர்ரு, காட்டன், சில்க்னு சொல்லிட்டு ஒன்னையும் தனித்தனியா தொட்டு பாத்துட்டு இருக்கா. சின்னு அங்க போறான். அக்கா, உங்களை அந்த அதிகாரி கூப்பிடுறாருன்னு சொல்ல, சிமிக்கு புரிஞ்சிருது. சரி ஓகே, முன்னாடி வந்து நிக்கிறா. வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு மார்ஷல் கேக்குறான்.
இல்ல என்னால முடியாது, என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் நான் துவான்ஷுக்கு மட்டும்தான் பண்ணுவேன், வேற யாரையும் பண்ண மாட்டேன்னு சொல்ல. நான் உங்களுக்கு சரியான நேரத்துல அரிசி அனுப்பல, அதனால என் மேல கோவமான்னு மார்ஷல் கேட்டுட்டு இருக்கான். அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சிமி சொல்ல, சரிம்மா நான் உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறேன், அந்த ப்ரொமோஷனை யூஸ் பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க, நான் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் கான்சிக்வன்ஸ் பயங்கரமா இருக்கும், சோ நான் கண்டிப்பா துவான்ஷுக்கு மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்ல, ஒரு ஆள் அனுப்பி நம்ம சிமியை அடிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. துவான்ஷு அந்த ஆள் அங்கேயே அடிச்சு போட்டு சிமியை அடுத்த செகண்ட் காப்பாத்துறான். சிமி பயத்துல மயங்கி விழுற மாதிரி நடிக்கிறா. துவான்ஷு சிரிச்சுட்டே, பாத்தீங்களா மார்ஷல், இவ எனக்கு சொந்தமானவ, என்ன தவிர வேற யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டா, சோ அதை நீங்க யூஸும் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சிமி அங்க இருந்து தூக்கிட்டு போறான். சின்னுக்குலாம் பயங்கர ஹாப்பி. நம்ம துவான்ஷுவோட டீம் ஆளுங்க அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. எவ்வளவு திமிரு பாத்தீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரே மாதிரிதான் போல அதுங்க ரெண்டுமே, நம்ம கிட்டே வம்ப வச்சுக்குதுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நமக்கு சீக்கிரமா நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு மார்ஷல் சொல்றான். சிமி தூக்குனது போதும், கீழே இறக்கி விடுன்னு சொல்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. சிமி கவலைப்படாத, உன ரூம்ல போய் பத்திரமா இறக்கி விடுறேன்னு சொல்ல, 10 நாள்ல என் கையால உனக்கு சாவுதாண்டான்னு சொல்லிட்டு சிமி அப்படியே அமைதியா படுத்துட்டு இருக்கா. அங்க இருந்து வரத்துக்குள்ள தூங்கியே போயிடுறா. துவான்ஷு பத்திரமா சிமியை கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு, மனுஷ உலகத்துல மனுஷ உடம்புல இருக்க, சோ அதனால சீக்கிரமா தூக்கம் வரும், தூங்கிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க மார்ஷலை பாக்குறதுக்கு ஷியன் போறான். துவான்ஷு எந்த ஊருக்கு போக ஆசைப்படுறானோ அந்த ஊருக்கே அனுப்புங்க, அங்க ஆபத்து அதிகமா இருக்கு தெரிஞ்சுதான் அவன் போறான். நம்ம ஒருவேளை வெற்றி பெற்றுட்டான்னா உங்களுக்கு நீங்க மார்ஷல்ங்கிறதால உங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும், ஆனா அவன் செத்து போயிட்டா, அநியாயமா தப்பான வழியை சூஸ் பண்ணிட்டு செத்து போயிட்டானேன்னு அவனுக்கு தான் எல்லா கெட்டதும் நடக்கும். நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு ஷியன் கேக்குறான். நீ சொல்ற பிளானும் கரெக்டா இருக்க மாதிரிதான் இருக்குன்னு மார்ஷல் யோசிக்கிறாரு. இங்க சிமி கனவு உலகத்துல இருக்கா. அங்க அவ அம்மா அப்பான்னு நெட்டப்ல கூப்பிடுற மாதிரி இருக்கு. குட்டி சிமி வேகமா ஓடி போயிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அங்க அப்பா மியூசிக் வாசிச்சிட்டு இருக்காரு. அப்பா மியூசிக் வாசிக்கிறது ஏதோ தப்பு மாதிரி தோணுதுமான்னு சிமி சொல்றா. தப்புதான், ஆனா அவர் என் மேல இருக்க பாசத்தை அப்படியே மியூசிக்கா காட்டுறாரு. எல்லா மியூசிக்கு பின்னாடியும் ஒரு காதல் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு, பரவாயில்ல அவர் வாசிச்சுட்டு போட்டோம், ஆனா அவர் மாதிரியே நீயும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஆத்மாக்களுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல பாலமா இருந்து 2 பேரையும் கைட் பண்ணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. சிமி இதுவரைய வாழ்க்கையில கனவே கண்டது இல்ல போல, சென்சே அவளுக்கு கிடையாதுல. திடீர்னு கனவு கண்டு எந்திரிக்கிறா. பார்த்தா துவான்ஷு அவ பக்கத்துலதான், அவ பெட் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். சிமி ஏஞ்சிட்டு, என்ன ஃபீலிங் இது, எனக்கு உடம்புக்குள்ள ஏதோ காத்து போற மாதிரி இருக்குன்னு சொல்ல, சிமி அதுக்கு பேதான் மூச்சு விடுறதுன்னு துவான்ஷு சொல்றான். ஓ மூச்சா, இப்ப நான் என் அம்மா அப்பாவையும் பக்கத்துல பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொல்ல, அதுக்கு பேதான் கனவு சிமி, அந்த மாதிரி மனுஷங்களுக்கு வரும்னு சொல்ல, அப்படியா நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு சிமி கேக்குறா. வீட்டை ரொம்ப மிஸ் பண்றியா அப்படின்னு துவான்ஷு கேட்டுட்டு இருக்கான். அம்மா நீங்க என்ன பண்ற, என் ரூம்ல என்ன பண்றேன்னு கேட்க, படுத்திருந்தேனா சிமி, செத்து போன மாதிரி இருந்தது, ஏன்னு வச்சுக்கோயேன் எனக்கு உடம்புல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்ல, அதான் பயந்துட்டு உன் பக்கத்துலயாவது உட்கார்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என் அம்மா அப்பாவோட உணர்வை தொடுறத பாசத்தை என்னால ஃபீல் பண்ண முடியற மாதிரி இருந்ததுன்னு சொல்ல, சிமி கனவு முடிஞ்சிருச்சு வெளியே வான்னு அவ கனத்தை புடிச்சு தட்டிட்டு இருக்கான். என் கையால உனக்கு சாவு உறுதிங்கிறத நீ மறுபடியும் மறுபடியும் காட்டிட்டே இருக்கடான்னு சொல்லிட்டு சிமி திட்ட ஆரம்பிக்கிறா. அப்படியான்னு துவான்ஷு அவன் கைய பாத்துட்டு இருக்கான். இவன் கை எவ்வளவு ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு, அதே மாதிரி பாசம் அவன் கையில தெரியுதுன்னு சொல்லிட்டு, ஆனா அதெல்லாம் வெளியே சொல்லிக்காம சிமி அப்படியே படுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில துவான்ஷு அவளை சாப்பிடுறதுக்கு கூட்டு வந்துட்டு, ஒரு சாப்பாட்லயும் ஒவ்வொரு ஃபீலிங், இது டோஃபு, கை வைக்காத கையெல்லாம் ஸ்டிக்கி ஆயிடும், நீ என்ன பண்ற இந்த சாப்ஸ்டிக்ல இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாக்கணும், சாப்பிட்டு பாருன்னு சொல்ல, இல்ல சில்கியா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இங்க சின்னும் அவளுக்காக இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த சீட்ஸோட ஓட்டெல்லாம் பிரிச்சு உள்ள இருக்க சீடை மட்டும் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கான். அக்கா எனக்காக எப்பவுமே கூட இருக்காங்க, என்ன அவங்கதான் பாத்துக்கிறாங்க, என்ன விட்டு போறேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்ய போறேன்னு, இதை மட்டும் தான் அவ சாப்பிடுவாள்ல, கொண்டு வந்து குடுக்குறான். சிமிய பார்த்தா உள்ள நல்லா உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. துவான்ஷு அவனையும் கூப்பிடுறான், சின்னு வந்து உட்காரு நீயும் சாப்பிடுன்னு. அக்கா எப்பவுமே சாப்பிடவே மாட்டாங்க என் கூட இருக்கும் போது, எல்லாத்தையும் எனக்கு தான் கொடுப்பாங்க, ஆனா இவர் கூட இருக்கும் போது எதுக்கு சாப்பிடுறாங்க எனக்கு ஒண்ணும் புரியலன்னு இந்த 2 பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. சின்னு கடுப்பாயிட்டு வெளியே வந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கான். சிமி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன்ட்டு துவான்ஷு கையில குட்டியா, நான் குட்டியா வேட்டையாட நரி இது நீ வச்சுக்கோன்னு சொல்ல, செம கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கா. புடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, புடிச்சிருக்கு அப்படின்னு சிமி சொல்லிட்டு, ஆனா இதுக்கு மேல எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காது, அது மட்டும் இல்லாம அந்த ஊருக்கு நீ போக போறன்னு நினைக்கிறேன், அந்த ஊர்ல உனக்கு ஆபத்து அதிகம் இருக்கும்னு சொல்லிட்டு சிமி சொல்ல ஆரம்பிக்கிறா. மேடம் என் மேல அக்கறை வச்சிட்டு இருக்கீங்க போல, ரொம்ப தேங்க்ஸ் துவான்ஷு சொல்றான். வேற எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு உங்க ஊர்ல ஒரு திருவிழாவா, ஒரு மாட்டு சிலைய செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு வாழ்த்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சிமி வீட்டுல இருக்கும் போது சின்னு வரான், அக்கா திருவிழாவா நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு தாண்டா நான் கிளம்பிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அப்ப நீ என்ன கூப்பிட்டு போக மாட்டியா அப்படின்னு சின்னு சோகமாயிடுறான். அவன் மூஞ்ச தொட்டு பாத்துட்டு, கண்ணும் நல்ல புலுபுலுன்னு இருக்கு, சரி வா சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு சிமி கூப்பிடுறா.
அக்காக்கு திருவிழாக்கு போகவே பிடிக்காது, இங்க இருக்குது அக்காவே இல்ல போல, ச்சே, நான் ஏன் தப்பு தப்பா யோசிக்கிறேன்னு சின்னு அங்க இருந்து பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். சின்னு செருப்பு கழண்டுருச்சு போல. சோ கூட்டத்துல அது தேடுறேன்னு சொல்லிட்டு சிமிய மிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஓடலாம் அப்படின்னு ஓடுறவன் தனியா பாலடைஞ்சிருக்க ஒரு தெருக்குள்ள வந்துடுறான். அதுல இருந்து வெளியே போகணும்னு ட்ரை பண்றான். ஆனா எத்தனை தடவை ஓடினாலும் அதே இடத்துலயே தான் நிக்கிறான். சின்னு பயந்துட்டு அலற ஆரம்பிக்க, உனக்கு அவ அக்கா இல்ல, அது வேற யாரோன்னு தெரிஞ்சிருச்சு, அவ ஃபேக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு குரல் கேக்குது. என்ன விடுங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல இந்த பூஜையில சிமி பாக்குறா, சின்ன எங்கேயோ காணாம போயிட்டான். சரி, இங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு திருவிழாவை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறா. ஏதோ இந்த சிலைய சுத்தி சுத்தி மாறி மாறி சாட்டையால அடிப்பாங்களாம், அப்பதான் அது நல்லது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க மாறி மாறி அடிச்சிட்டு இருக்க, உள்ள இருந்து சின்னோட குரல் கேக்குற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு சிமி கத்துறா. அங்க வர சாமியார், உள்ளுக்குள்ள ஒரு கெட்ட ஆவி இருக்கு, இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத 2 அடி அடிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா நம்ம சின்னு தான் வெளியே வந்து விழுந்துட்டு இருக்கான். சின்னு மயக்கத்துல இருக்கான். சிமி வேகமா சின்னு எந்திரின்னு கூப்பிட்டு இருக்கா. சின்னு எந்திரிச்சு பாக்குறான். நடந்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. என் அக்காவை விட்டுருங்கன்னு நம்ம கத்த ஆரம்பிக்க, உன் அக்கா ஃபேக்குன்னு சொல்லும் போதே அந்த இடத்துல அப்பாவியா ஒரு சிமி ஓடி வர மாதிரியும், அங்க வர ரவுடி சிமி, கெட்ட சிமி, அந்த சிமிய கொல்ற மாதிரியும் இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அத பார்த்து எந்திரிச்சு நடுங்க ஆரம்பிக்கிறான். சிமி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க இருந்து எங்கேயும் நீ வெளியே போக கூடாது, கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருன்னு சிமி சொல்றா. இவ ஸ்ட்ரிக்டா பேசுறத பாக்கிறதுக்கு அவனுக்கே ஒரு வேலை இவ ஃபேக்கா இருப்பாளுங்கிற டவுட் வந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் மார்ஷல் கூப்பிட்டு, நீ சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு நீ போயிட்டு வான்னு சொல்ல, அவருக்கு உடம்பு முடியல, இப்பவே போக சொல்றீங்க, அது ரிஸ்க்ன்னு சொல்லிட்டு ஆளுங்க சொல்றாங்க. இல்ல, நான் போயிட்டு வரேன். துவான்ஷு அங்க இருந்து கிளம்புறான். எனக்கு சென்ஸே இல்ல, நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு துவான்ஷு கண்ணுல துணி எடுத்து கட்டிட்டு, இப்போ எவ்வளவு இருக்கு, காது எவ்வளவு கேக்குது, அதை வச்சு நம்ம ஃபீல் பண்ணி நடக்கலாம்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கான். இங்க சிமி உட்காந்துட்டு இருக்கா ரெஸ்ட் எடுத்துட்டு. அந்த இடத்துல மழை வர ஆரம்பிக்குது. ஹை, இதுக்கு பேர் தான் மலையான்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா இன்வால்வ் ஆயிடுறா. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. கரெக்டா அவ நேரா நம்ம துவான்ஷுக்கு கொடை கூட பிடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போல, நம்ம போலான்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் கொடை பிடிச்சிட்டு இருக்கா. துவான்ஷு பாக்குறான். மலைனா உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு கேட்க, ஃபர்ஸ்ட் மேல படுதா பட்டுன்னு, அடுத்து ஈரம் ஆயிடுது, அடுத்து அப்படியே சில்லுன்னு ஆயிடுது. இது பார்க்கவே நல்லா இருக்குல்ல, எத்தனை ஃபீலிங்ஸ் ஒரே ஒரு மலையில இருக்குன்னு கேட்க, மழைய பார்த்து நான் எப்பவுமே பயந்துட்டு இருந்தேன், இப்போ நான் நிஜமாவே மலையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு துவான்ஷு சொல்றான். நீ சொன்ன டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க அப்பா அம்மா எனக்கு இதை ஃபீல் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சிமி சொல்றா. உன் அம்மா அப்பாவும் ரொம்ப சாஃப்டா இருந்திருப்பாங்க போல சிமி, ஜென்டிலா இருந்திருப்பாங்க போல. உன்னால மியூசிக் கேட்க முடியாது, அழகா மியூசிக் வாசிக்கிற, உனக்கு பார்க்க கலரே தெரியாது, ஆனா அழகா கோலம் போடுற, சூப்பர்ல சிமின்னு சொல்லும் போதே என்னால காத்த பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அது சில்க த்ரெட் மாதிரி பறக்குது. அத நம்ம துவான்ஷுக்கு செஞ்சு காட்டுறா. அவன் பக்கத்துல வந்து அவனை தொட்டு பார்த்துட்டு, சென்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு துவான்ஷு, ஃபைனல் வார்னிங் கொடுக்குறேன், நல்லபடியா உயிரோட திரும்பி வர, புரியுதான்னு சொல்லிட்டு மயக்கிற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. துவான்ஷு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இங்க சின்னு தனியா உட்காந்துருக்கத பார்த்து அந்த லின் இருக்காருல ஒரிஜினல், அவர் அங்க வந்துடுறாரு. என்னடா ஆச்சுன்னு கேட்க, ஒருவேளை உங்களை மாதிரியே ஃபேக் இன்னொரு தடவை வந்தா நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க, அதுவா, நல்லா பாரு, அவங்கள உன்னால சென்ஸ் பண்ண முடியும், ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிட்டு இருக்காரு. இப்ப நம்ம துவான்ஷு கிளம்புறான். ஷியன் தான் பாதுகாப்பா வழி அனுப்பி வச்சுட்டு அவனும் வேற வழியா கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம துவான்ஷு கிளம்புனதுதான் சாக்குன்னு சிமியை கொண்டு வந்து மார்ஷல் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. இங்க இருக்கிற பொண்ணு ஃபேக்கு, இவ உடம்புல கெட்ட ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதுக்குதான் என்ன இங்க கூட்டு வந்தீங்களா, காமெடியா இருக்குன்னு சிமி சிரிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து சிமி மாதிரியே இருக்க இன்னொரு பொண்ணு கூட்டு வராங்க. நான் தான் சிமி, இந்த பொண்ணு ஃபேக்கு, ஏமாத்த பாக்குறா, இவ கெட்ட சக்தி போலன்னு அந்த பொண்ணு பயங்கரமா டிராமா போட்டு அந்த ஃபேக்கு சிமி அழுதுட்டு இருக்கா. சிமியோட கண்ணுல வேணும்னே அந்த சாமியார் ஒரு மந்திரத்தை போட, அவளோட உண்மையான கண்ணு ப்ளூ கலர்ல இருக்கும்ல, அது தெரியுது. எல்லாரும் பயந்துடுறாங்க. இவளை ஜெயில போடுங்கன்னு மார்ஷல் உத்தரவு போடுறாரு. ஆனா துவான்ஷு எங்களை பாத்துக்க சொல்லிருக்காரு சிமிய, நாங்க விட மாட்டோம்னு அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவ நடுவுல வந்து நிக்கிறா. என்ன உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்ச, ஹெல்ப் பண்ற, தேங்க்யூன்னு சொல்லிட்டு சிமிய ஜெயில போட்டுடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏதோ மந்திர தகடெல்லாம் கட்டி வைக்கிறாங்க, இவ தப்பிக்க கூடாது ஆத்மாவாச்சேன்னு. அந்த இடத்துக்கு நேரா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. நான் உன்னை இங்க இருந்து காப்பாத்துறேன், இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்ல, என்ன உனக்கு பிடிக்காதுல்ல, ஏன் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சிமி கேட்டுட்டு இருக்கா. நீ எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க, அதுக்கெல்லாம் நான் நன்றியோட கடைசி வரைய இருப்பேன், சீக்கிரமா கேட்டை ஓபன் பண்றேன், தப்பிச்சு போயிடுன்னு ஓபன் பண்ணிட்டு இருக்கா. சிமியும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. போகும்போது எத்தனை நேரம் நான் ஃபாலோ பண்ணுவ, வெளியே வான் சிமி கூப்பிட அந்த ஃபேக்கு சிமி சாமியாரு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. எங்களை நீ அட்டாக் பண்ணிடுவேன்னு தெரியும், ஆனா இந்த பையனை பாரு கூட்டு வந்திருக்கோன்னு சின்னுவ கூட்டு வராங்க. சின்னு, அது ஃபேக்கு சிமிடா, அவகிட்ட இருக்க பாரு அந்த ஜேடு டோக்கன், அது எனக்கு வேணும், அதை எடுத்துட்டு வா செல்லம் ப்ளீஸ், நீ நல்ல பையன்ல, அக்காக்காக எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஃபேக்கு சிமி கத்த ஆரம்பிக்க, சின்னு பக்கத்துல வரான். பக்கத்துல வந்து ஜேடு டோக்கனை எடுத்துடுறான்.
அடுத்து இந்த சாமியார் ஒரு கத்திய தூக்கி போட்டுட்டு அவளை கொன்னுடு, அவ கெட்டவ, அவளை கொன்னுடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம சின்னு பாத்துட்டு இருக்கான். சிமிய திரும்பி பாக்குறான். இன்னொரு பக்கம் ஃபேக் சிமிய பாக்குறான். கொல்லு, இப்பவே கொல்லுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ கத்த ஆரம்பிக்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியாம கத்தி எடுத்துட்டு போயிட்டு சிமி பக்கத்துல நின்னுட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். சிமி பாத்துட்டே இருக்கா சின்னுவ. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. சின்னு என்ன பண்ண போறான், என்ன ஆக போகுது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். அது வரைய பாய்.